நேர்களை மற்றும் ஒரு முக்கிய செய்தி. விழுப்புரம் அருகே மரட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தற்போது 18 பேர் சிக்கி தவிப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அரசூரில் கட்டப்பட்டு வரும் கோவிலுக்கு சென்ற 20 பேர் தற்போது அங்கு சிக்கியிருக்கின்றனர். அவர்களை மீட்பதில் தற்போது சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் தங்களை காப்பாற்ற கோரி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தனர். ஆற்றின் நடுவே தீவாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அங்கு சிக்கி தவித்து வரக்கூடியவர்களை தற்போது மீட்பதில் சிக்கலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு சிக்கி தவித்து வருபவர்கள் தங்களை மீட்க கோரி ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அது குறித்ததான அந்த வீடியோ காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெரிய வெள்ளம் போயிட்டு உதவி செய்யுங்க ஐயா. 20 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. பெரிய வெள்ளம் போயிட்டு ஐயா. எல்லாம் உடஞ்சு உள்ள வரைக்கும் தண்ணி வந்து போச்சு ஐயா. உதவி செய்யுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அரசு வாழை 20 பேர் மாட்டிட்டு இருக்காங்க. பெரிய வெள்ளம் போயிட்டு நேற்று தற்போது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுவராஜ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ். தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? உங்களை மீட்பதற்காக நீங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கீங்க. திருப்பதி அங்க இருக்க என்ன சூழ்நிலை நிலவிட்டு வருது? வணக்கம் சார். நாங்க அரசூர் வாராகியம்மன் கோயில பேசுறோம். இங்க ஒரு 18க்கும் மேற்பட்டு இருக்காங்க. ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க. ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. இங்க கோயில கடை வச்சிருந்த கடைக்காரங்க மற்றும் பக்தர்கள்லாம் கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே காலையில வந்தபோது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு ரொம்ப பெரிய வெள்ளமா மாறி போச்சு. இந்த இடத்துல வெளியில போறதுக்கு ரொம்ப சிரமம் ஆகி போச்சு. காலையில இருந்து நிறைய பேருக்கு பண்ணியாச்சு. மீட்பு பணியெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பேரிடர் மீட்பு கூட வந்திருக்காங்க. ஆனா யாராலையுமே காப்பாந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வேற என்ன வழி பண்றதுன்னு தெரியல ஐயா. காலையில இருந்து குறைஞ்சது ஒரு 50 பேருக்காவது பேசியிருப்போம். ஆனா எதுவுமே நடக்க வரல ஐயா. இந்த அதிகாரிகள் யாராவது தொடர்பு கொண்டாங்க? நீங்க ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, உதவி கேட்டிருக்கீங்க. உங்களை யாராவது அதிகாரிகள் ஏதாவது தொடர்பு கொண்டாங்களா? உங்களை எப்படி ஏதாவது அறிவுரைகள் வழங்கி இருக்கிறாங்களா என்ன மாதிரி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு? வணக்கம் சார். அதாவது இங்க நாங்க காலையில இருந்து மாறிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் லோக்கல்ல இருந்து பேசியிருக்காங்க. பட் யாரும் எதுவும் இது வரைக்கும் முறையாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்பதான் ஹெலிகாப்டர் வந்துட்டு போகுது. ஆனா இது வரைக்கும் மீட்பாடு இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வயசானவங்களா இருக்காங்க. இன்னும் யாரும் சாப்பிடல. ஹெலிகாப்டர் தான் நீங்க இப்ப பாதுகாப்பா தான் இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஆபத்தான சிச்சுவேஷன் தான் இருக்கீங்களா? இல்ல பாதுகாப்பா இருக்கீங்களா? அதாவது நாங்க கோயிலோட சுத்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. போலான்னு சொல்லிட்டு ஒரு சென்டா இருக்கு. மொத்தமா இனிமே எங்களை கான்டாக்ட் பண்ண முடியாதுன்னா மொபைல் சார்ஜஸ் எல்லாமே சுத்தமா உள்ளது. இதுக்கப்புறம் எங்களை கான்டாக்ட் பண்றதுங்கிறது சிரமம் தான் சார். இந்த பாதிப்பு எவ்வளவு நேரமா உங்களுக்கு இருக்குது? நீங்க எவ்வளவு நேரமா அங்க காத்து இருக்கீங்க? காலையில இருந்து காலையில இருந்து இருக்கோம் சார். காலையில ஒரு 6-7 மணிக்கு அளவுல தான் இங்க தண்ணியா வர ஆரம்பிச்சது. சரி, கொஞ்சமா தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஆனா இது சத்தா கொஞ்ச நேரத்துல நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. வெளில போகவே முடியல. நாங்க போய் வயசானவங்க இருக்காங்க. அவங்கள விட்டு நாங்க போக முடியாது. எல்லாருமே மொத்தமா ஒரு 18 பேருக்கு மேல. யாராவது உங்களை அதிகாரிகள் இதுவரைக்கும் ஏதாவது தொடர்பு கொண்டிருக்காங்களா? அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாராவது? நீங்க தொடர்பு கொள்ளும்போது ஏதாவது உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க இது வரைக்கும்? நீங்க எப்படி இருக்கணும், இல்ல நாங்க வாரோன்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலையா? நீங்க சேஃபா இருங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவுமே சொல்லல. நீங்க சேஃபா இருங்க, பாதுகாப்பா தள்ளி இருங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்க மீட்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நேரில் வரல. உங்களுக்கு உணவு ஏதாவது வழங்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஹெலிகாப்டர்ல வந்தாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏதாவது உணவு ஹெலிகாப்டர் மூலமா உணவு வழங்கப்பட்டுச்சா? எதுவுமே சாப்பிடல. காசு கொடுக்கவும் இல்லை, இங்கேயும் எதுவும் சாப்பிடறதுக்கான. தற்போது உங்ககிட்ட சாப்பாடு தண்ணி ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? தண்ணி கூட இல்லையா? இல்ல சார், எதுவுமே இல்ல சார். டேங்க்ல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு அதை மட்டும் ஒரு பாத்திரத்துல புடிச்சு வச்சிருக்காங்க. அதான் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. 18 பேருக்கு தண்ணி பத்துமா சார். ஓகே யுவராஜ். நேர்களை தற்போது நம்மோட இணைந்திருந்தவர் யாருன்னா, அந்த விழுப்புரம் அரசூர் பகுதியில் இந்த கோயிலை சிக்கிருக்கக்கூடிய நபர். கிட்டத்தட்ட 18 பேர் அங்க சிக்கி தவிச்சிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்னு நினைக்கிறோம்.
மேலும் தற்போது இப்ப ஆற்றின் நடுவே தீவாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க சிக்கி இருக்கக்கூடியவங்க தற்போது தங்களை காப்பாற்ற சொல்லி கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. மேலும் அவங்க காலையில இருந்து, அதாவது சிக்கின நேரத்துல இருந்து தற்போது வரைக்கும் அவங்க கிட்ட சாப்பாடு தண்ணி இல்லை அப்படிங்கிறத கோரிக்கை வச்சிருக்காங்க. அது குறித்தான தகவல் தற்போது பார்த்தோம். தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளை மற்ற தொகுப்பை பார்க்கலாம்.